ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் கம் கணபதயே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுட்டு இருக்கோம். இன்றைய தினம் 194வது நாமாவளியாக ஓம் க்யாதாய நமஹ. முருகப்பெருமான மிகவும் பிரசித்தி வாய்ந்தவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. க்யாத அப்படின்னா அறியப்பட்ட, பெயர் பெற்ற, புகழடைந்த, நன்கு அறியப்பட்ட, பல பேர் அறிந்த அப்படின்ற சப்தத்தை சொல்லும். முருகப்பெருமான் முக்திக்கு ஒரு வித்தாக இருக்கிறதால அடியார்கள், சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் எல்லாம் முருகனுடைய சிந்தனையாகவே இருப்பாலாம். அப்பேற்பட்ட அந்த முருகனுடைய புகழ் எப்பேற்பட்டது அப்படின்றத தான் திருப்புகழாக பாடியிருக்கார். பல 1000 திருப்புகழை பாடியிருக்கார். அப்பேற்பட்ட அந்த முருகனுடைய புகழை குமரேச சதகம்னே ஒருத்தர் குருவனுடைய அருளால் பாடியிருக்கார். முருகப்பெருமானுடைய அவருடைய பிரபாவத்தில் குமரேச சதகம் அப்படின்னே ஒரு நூல் இருக்குது. அதில் முருகப்பெருமானுடைய மகிமையை வர்ணிக்கும் பொழுது, பூமிக்கு ஓர் 6 தலையாய் வந்து சரவண பொய்கை இதனில் விளையாடியும், புனிதர்க்கு மந்திர உபதேச மொழி சொல்லியும், போதனை சிறையில் வைத்தும், தேமிக்க அரிஹர பிரம்மாதிகளுக்கும் செகுக்க முடியா அசுரனை தேகம் கிழித்து வடிவேலினால் இருகூறு செய்து அமரர் சிறை தவிர்த்தும், நேமிக்குள் அன்பர் இடருற்ற சமயந்தனில் நினைக்கு முன் வந்து உதவியும், நிதமும் மெய் துணையாய் விலங்கலால் உலகில் உனை நிகர் ஆன தெய்வம் உண்டோ, மாமிக்க தேன் பருகு பூங்கடம்பு அணியும் மணி மார்பனே வள்ளி கனவா, மயில் ஏறி விளையாடு குகனே, புல்வயல் நீடு மலைமேவு குமரேசனே அப்படின்னு முருகனுடைய மகிமையை வர்ணிப்பார். அப்படி அடியார்கள், யோகிகள் வாழ்க்கெல்லாம் துணையாகவும் பெரும் சக்தி வடிவமாகவும் விளங்கக்கூடியவர். அப்பேற்பட்ட அந்த முருகனுடைய புகழ், அவருடைய பிரபாவம் எப்பேற்பட்டது அப்படின்னா, நம்ம தமிழ் நூல்கள்லையும் பழமையாக கருதப்படக்கூடியது எது அப்படின்னா திருமுருகாற்றுப்படை தான். அந்த நூல் தான் மிகவும் தொன்மையாக இருக்கக்கூடியது. அப்படி பழம் நூல்லையும் முருகப்பெருமானுடைய புகழ் அவ்வளோ அழகாக வர்ணிக்கிறது. அதனால தான் இந்த நாமாவளி முருகனை மிகவும் பிரசித்தி வாய்ந்தவருக்கு நமஸ்காரம்னு வர்ணிக்கிறது. ஓம் க்யாதாய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.